நான் தான் சொல்றேன், கேட்ட தொகுதிகளில் 99% நான் கேட்டிருந்த தொகுதியில இருந்தால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதிமுக தான் தலைமை அப்படின்றத நீங்க உட்பட அதிமுக தலைவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க. ஆனாலும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் டெல்லி சென்று தான் தீர்வு காணப்படுதுன்னு எதிர்கட்சியில இருந்து சார், இப்ப காங்கிரஸ்ல இருந்து உங்க திமுக தலைவரை பார்க்க வர்றாங்கன்னா இவர் இங்க ஆளுங்கட்சியா இருக்காரு, அவர்கள் அங்கிருந்து வராங்க. அங்க மத்தியில ஆளுங்கட்சியா இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியும். மாண்புமிகு அமித்ஷா அவர்களுக்கு எவ்வளவு பணிகள் இருக்குன்னு. அதற்கு இடையிலேயே இங்க அம்மாவின் தொண்டர்கள் நாங்கள் பிரிந்திருந்தவர்கள் எல்லாம் ஒரு அணியில் சேர்த்திருக்காரு. தமிழ்நாட்டில் திமுக என்கிற இந்த குடும்ப ஆட்சியை, இந்த மக்கள் விரோத துரோக ஆட்சியை, இன்னும் சொல்ல போனா ஊழல் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக அவர் பல்வேறு முயற்சிகளை எடுத்துட்டு இருக்காரு. அதன் ஒரு பகுதியாகத்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த கூட்டணியில இடம்பெற்றிருக்கிறோம். நாங்கள் அங்கு செல்வது, அவர்கள் இங்கு வந்து இப்ப பியூஷ் கோயல் அவர்கள் மாண்புமிகு மத்திய அமைச்சர், அவர் பல முறை வந்து சென்றிருக்கார். அன்னைக்கு கூட நீங்க சொல்றீங்க அவர் அன்னைக்கு வர்றத தள்ளி போனது, அவர் வேலைப்பளு காரணமாக இன்றைக்கு வந்தார். அன்னைக்கு கூட நான் போன இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இரவு பார்க்க வேண்டியது, அவர்கள் வேலைப்பளு காரணமாக அடுத்த நாள் பார்த்துட்டு வந்தேன். அது முழுவதும் இந்த தேர்தலை எப்படி சந்திக்க வேண்டும் என்பதற்கு மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் எங்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார்கள். அதை பற்றி நான் இங்கே வந்து அண்ணன் இபிஎஸ் அவர்களிடம் மற்ற தலைவரிடம் பேசியிருக்கிறேன். மற்றபடி சுமூகமாக கடந்த காலங்களில் எண்ணிக்கை, தொகுதி பங்கீடு எல்லாம் முடிந்து தொகுதிகளின் எந்தெந்த தொகுதி என்பதும் முடிவாகிவிட்டது. அது அண்ணன் இபிஎஸ் அவர்கள் சொல்வதுதான் சரியாக இருக்கும். அது சொல்றப்ப நீங்க தெரிஞ்சுக்கணும். தமிழகம் 3 முறை வந்தாரு, 3 முறையுமே எடப்பாடி பழனிசாமி அவருடைய பேரோ அதிமுக பேரு பயன்படுத்தலன்றது ஒரு பெரிய அது வந்து சன் டிவிக்கு இந்த மாதிரி கேள்விகள் தான் தேடி கண்டுபிடிப்பீங்க. உங்க கேள்விகளுக்கு நாங்க பதில் சொல்ல முடியாது. ராமதாஸ் அவர்களும் சசிகலா அவர்களும் பாமக அமமுக ஓட்ட பிரிக்கத்தான் தேர்தல் களம் கண்டிருக்காங்கன்றாங்க. இது எந்த அளவுக்கு அப்படி என்ன திமுகவும் சன் டிவி விரும்பினா அதுக்கு நான் பொறுப்பல்ல. இன்றைக்கு திமுக தீய சக்தியை வீழ்த்துவதற்கு அம்மாவின் கட்சியாகிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களாகிய எங்கள் தேசிய கழக கூட்டணி தான் ஒரே மாற்று. மக்கள் எங்களைத்தான் வெற்றி பெற செய்வார்கள். மற்ற கட்சிகள் அவர்கள் விருப்பப்படி போட்டியிடுவார்கள். தேர்தல் முடிந்த பிறகு தெரியும், எங்களுக்கு யாராலும் பாதிப்பு இல்லை, நாங்கள் வெற்றி பெற்றோம் என்கிற செய்தி சன் டிவிலே ஒளிபரப்பு. அதிமுக போட்டியிடும் போது அமமுக வாக்குகள் சிதறி ஓரளவு அதிமுக தோல்வி ஏற்படுத்தினாங்க. இதே மாதிரி ராமதாஸ் அவர்களும் சசிகலா அவர்களும் தென் மாவட்டங்களில் வாக்குகளை குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு நீங்களும் எதிர்கட்சிகளும் ஆசைப்படலாம். ஆனா உண்மை அதுவல்ல. திமுகவை வீழ்த்துவதற்கு மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரே ஜனநாயக ஆயுதம் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தான். ஆனால் மக்கள் அவர்கள் எங்களுக்கு தான் வாக்களிக்கிறார்கள். மற்ற கட்சிகள் வருகையாலோ மற்ற கட்சி கூட்டணிகளாலோ எங்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்பட போவதில்லை என்பதை நீங்கள் தேர்தல் முடிந்த பிறகு உணர்வீர்கள். தொகுதி எல்லாம் எந்தெந்த தொகுதி என்பதெல்லாம் சுமூகமாக நாங்கள் முடித்துவிட்டோம். எல்லா கட்சிகளுக்கும் முடித்த பிறகு திரு இபிஎஸ் அவர்கள் அறிவித்தார். ஒரு அழுத்தம் கிடையாது. நீங்க தான் போட்டு அதை எதுன்னு சொல்லிட்டு, அதாவது அதிமுகவும் சரி பாஜகவும் சரி எங்களுக்கு ரொம்ப ஆதரவா இருக்காங்க. ஊடகங்கள் தான் கருமித்தனமா எங்களுக்கு 6 சீட்டு 7 சீட்டுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. நாங்கள் கேட்டதுல முக்கியமான தொகுதிகள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. திருப்தியாக அம்மா மக்கள் முன்னேற்ற தேர்தலை சந்திக்கும். இன்னும் சொல்ல போனா யாரோ ஒரு சிலர் இல்ல 100% வாங்க முடியாது. ஒரு கூட்டணியில பல கட்சிகள் இருக்கு. அதனால நீங்க தொகுதி பங்கீடு பிறகு தொகுதி பெயர்கள் வந்த பிறகு நீங்களே புரிந்து கொள்ளுங்க. அதுல நான் போட்டியிடல 234 தொகுதியில் நாங்கள் வெற்றி பெறுவதற்கு நாங்கள் கடுமையாக எனது பணியை செய்வோம். இல்ல இல்ல அதுல பெரும்பாலானவர்கள் தம்பி நான் என்ன பண்ண அவர்களில் பெரும்பாலானவர்கள் இவர் சொல்லிவிட்டாரா ராஜேஷ், அவர்களில் பெரும்பாலானவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. 100க்கு 100% எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. அவர்களுக்கும் பல கூட்டணி இருக்கு, பல பிரச்சனை, அதாவது பல காரணங்களால் நீங்க தொகுதி பங்கீடு முடிஞ்சிருக்கு. தொகுதி லிஸ்ட்லாம் பார்த்தது ராஜேஷுக்கு நன்றாக தெரியும். நாங்கள் திருப்தியாக இருப்போம்.